சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிறப்போ குட்டி ஃபிஷ் டேங்க்கில் மாலி ஃபிஷ் வளர்த்துருந்தேன். அது செத்ததுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸ் வளர்க்கல. அதுக்கப்புறம் வாங்கின ஃபிஷ் டேங்க் இது தான். இது என்னோடய ஃபஸ்ட்டு பிளான்ட் டேங்க்கு. டேபிளில் செட் பண்ணிவிட்டு 7 kg சப்ஸ்ட்ரேட்டை ஃபில் பண்ணோம். இது வந்து நார்மல் சாயில் கிடையாது, பிளான்ட்ஸ் வளர்கிறதுக்காக இருக்குது. ஃபுல்லி பிளான்ட் டேங்க்ன்றதுனால 7 kg ஃபில் பண்ணியிருக்கோம். பாதி தண்ணி நிரப்பிட்டு பிளான்ட்லாம் ரூட் பண்ணோம். இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு, ஸோ கொஞ்சம் பொறுமை இருக்கணும். இந்த பிளான்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் Greenaqua வாங்கினேன். 30 rupees அந்த ரேஞ்சில் ஆச்சு ஒரு பிளான்ட்டு. இது உங்களோட Aquascape பொறுத்த மாதிரி நீங்கள் பிளான்ட்ஸு சூஸ் பண்ணி வைக்கலாம். கார்பெட் பிளான்ட்டை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு மிடில் மீடியம் சைஸ் பிளான்ட்டு, அப்புறம் பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் பிளான்ட்ஸ்னு இருக்கும் பெருசாக வளர்றது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கேட்டு வாங்கி உங்கள் அக்வாரியம் செட் பண்ணலாம். எப்போதும் ஃபஸ்ட் வாட்டியே நல்லா பண்ணிட முடியாது. இந்த டேங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும், அதை நீங்கள் போக போக பார்ப்பீங்க. ஸோ இதை செட் பண்ணி முடிச்சுட்டு Day 1 இப்படி தான் என்னோடய டேங்க் இருந்தது. Day 1லேயே நீங்கள் ஃபிஷ்ஷஸ் வாங்கி விட்றக்கூடாது, அதுக்கு வந்து குட் பாக்டீரியா ஃபார்ம் ஆகணும். ஸோ ஒரு 15 days to 20 days ஆகணும் நீங்கள் ஃபிஷ்ஷஸ் வாங்கி விட. Day 3 ட்ரிஃப்ட்வுடும் ஸ்டோனும் வாங்கினேன். ட்ரிஃப்ட்வுட்டில் வந்து ஜவா மாஸ் கட்டி வச்சுருந்தேன். Day 17 பார்த்தீங்கன்னா என்னோடய எல்லா பிளான்ட்ஸும் அழுக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே இதில் தெரியும், ஃபுல்லாக வாங்கினது எல்லாமே போக ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் எல்லோ ஷ்ரிம்பும் ரெட் செரி ஷ்ரிம்பும் வாங்கி விட்டுருந்தேன், ஒரு பேரு. Day 20 ஆல்மோஸ்ட் எல்லா பிளான்ட்டும் செத்துருச்சு. ஒரு எல்லோ ஷ்ரிம்ப் வந்து காணா போயிருந்தது. தெரிஞ்சு இதுள்ள தான் இருக்கணும். அந்த இதில் இருக்கா பாரு, இருக்கா? ஆமாம், எடு. ஐயோ, கடைசியில் பார்த்தா ஃபில்டரில் இருக்க சின்ன ஓட்டைக்குள்ளே போய் மாட்டிருக்கு. Day 22 ஆல்கேக்காக ஆல்கே ஈட்டர்ஸ் வாங்கினேன். Otocinclus CMS. இங்கே ஆல்கே ஈட்டர்ஸ்க்கு வந்து காய்கறி வேக வச்சு போடலாம், தக்காளி அப்புறம் கேபேஜ் மாதிரி. இது ஷ்ரிம்போ சாப்பிடும், Otocinclusம் சாப்பிடும். இது பாரு, தலையை வெளியே நீட்டிட்டு உட்காந்துருக்கு, தண்ணிக்கு வெளியே. இதுக்கு என்ன ரீசன்னு கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். Day 31 எல்லா ஃபிஷ்ஷஸும் ஹெல்த்தியாகவே இருந்தது. நான் அனும்பியஸ் வாங்கி வச்சேன். ட்ரிஃப்ட்வுட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய மற்ற பிளான்ட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, வெறும் கிராஸ் மட்டும்தான் இருந்தது மிச்சம். இப்போ என்னோடய டேங்க்கில் 2 Otocinclus, ஒரு CMS, அதுக்கப்புறம் 2 Yellow Danio, அப்புறம் ஒரு பேர் ரெட் செரி அண்ட் ஒரு பேர் எல்லோ ஷ்ரிம்ப் இருந்தது. தென்னை மரம் செடி மட்டும் ஒன்று டாப்பில் நல்லா இருந்தது, அதை கட் பண்ணி வச்சோம். ஸோ அது நல்லா வளர்ந்தது. Day 33 நாங்கள் டொமேட்டோ வந்து சுடு தண்ணியில் வச்சோம். அடுத்த நாள் ஃபுல்லாகவே காலி பண்ணிடுச்சு Otocinclus. Day 35 இது வாங்கினோம், இது பேர் தெரியல, தாமரை செடின்னு வச்சுப்போம். இது வந்து 25 rupees தான் ஈச்சு. இது வந்து வாட்டர் ஸ்ப்ரைட்டு. இதுதான் பேக்ரவுண்டு பிளான்ட்டாக இருக்கும் எங்களோட டேங்க்கில். நாங்கள் வைக்கிறப்போ பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு. இது வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசாக வளரும்ன்ட்டு. இது வந்து டாப்பில் இருக்க தண்ணி அப்படியே டச் பண்ணி படர்ந்துடும், அவ்வளோ பெருசு வளரும். அது இல்லாமல் 2 CO2 பிளான்ட்ஸ் வாங்கி வச்சோம். இதுக்கப்புறம் நாங்கள் CO2 DIY கிட்டு செட் பண்ணோம். ஸோ இந்த டாப் வியூவில் நீங்கள் பார்க்கலாம் மிச்சம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து ஆல்கே வேஃபரு. இது வந்து ஆல்கே ஈட்டர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம், ஃபிஷ்ஷஸும் இது சாப்பிடும். இதை நீங்கள் கீழே போட்டுட்டிங்கன்னா ஷ்ரிம்ப்ஸும் சாப்பிடும், Otocinclusம் சாப்பிடும். அந்த தாமரை செடியை நான் அப்புறம் மேலே எடுத்து நட்டு வச்சிட்டேன். 40 days கழிச்சு தான் நான் ஃபிஷ்ஷே வாங்கினேன். இதில் வந்து 7 பேர் Neon Tetra இருக்குது. டெட்ரா நீங்கள் கலரே இருக்காது, பார்த்தா தெரியும், ஏன்னா அது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. நாங்கள் எல்லா ஃபிஷ்ஷஸும் விடுறதுக்குள்ளே கலர் கொஞ்சம் கொஞ்சமாக வரது உங்களால் பார்க்க முடியும். டேங்க்கில் இருக்க எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷ்ஷஸ் தான். நான் இது ஆக்சுவலாக ஃபார்வேர்டு எதுவுமே பண்ணல, ஆக்சுவல் ஸ்பீடில் தான் இருக்குது. அந்த தாமரை செடியை ரைட்டில் நட்டு வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்தா தெரியும். அது வந்து வளர்ந்து டாப்பில் தொட்டுரும், அதை நீங்கள் டே ஆக ஆக உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா ஃபிஷ்ஷஸும் விட்டுட்டேன். Neon Tetra திரும்ப கலரு ஒரிஜினல் கலருக்கு வந்துடுச்சு.
ஸோ அந்த அக்வாரியம்க்கு அடாப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஆல்மண்ட் லீஃப் வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஹெல்த்தி. நீங்கள் இது அப்படியே போட்டிங்கன்னா டேங்க் ஃபுல்லாக எல்லோ வாட்டர் ஆகிடும். அதனால் நாங்கள் வந்து வேறு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து டேங்க்கில் வச்சோம். நியான் டெட்ரா வந்து குரூப்பாக ஒரே இடத்துல இருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த பெரிய இலைக்கு பயந்துட்டு அது அந்த மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ இதை கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக அதுக்கப்புறம் போட்டோம். அதுக்கப்புறமா வந்து சுற்ற ஆரம்பிச்சிடுச்சு. நடுவில் இருக்க குட்டி தென்னை செடி வந்து துளிர் விட்டுருக்கு. அதை நாங்கள் கட் பண்ணி வைக்கல, அதுவாக தானாக வந்திருக்கு. இந்த தாமரை செடியோட க்ரோத் பார்த்துக்கோங்க எப்படி வளருதுன்ட்டு. இது வந்து அடுத்த நாள் வளர்ந்தது. ஆல்மோஸ்ட் தண்ணியை ரீச் பண்ணிடுச்சு. லெஃப்டில் நீங்கள் பார்க்கலாம், அந்த ஃபில்டரில் வந்து கிரில் மாதிரி போட்டிருக்கு. அங்கே தான் ஷ்ரிம்ப் போய் மாட்டிக்குதுன்ட்டு அது வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். பின்னாடி வந்து CO2 ஃபிட் பண்ணிட்டோம். CO2 பபிள் நீங்கள் போகிறது பார்க்கலாம், பின்னாடி இருக்கும். நியான் டெட்ரா வந்து ஸ்கூலிங் ஃபிஷ்னால் அப்படியே ஒரே பேட்டர்னில் வந்து மூவ் ஆகும். ஸோ அது பார்க்க நல்லாயிருக்கும். அதோட பிளான்ட் டேங்க்கு வந்து நியான் டெட்ரா ரொம்ப சூட் ஆகும். டே 43 அடுத்த நாள் வந்து தாமரை பிளான்ட் வந்து மேலே தண்ணி ரீச் பண்ணிடுச்சு. ஸோ டே 44 இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட இது வந்து படர்ந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இது வந்து க்ரோ ஆகி ஃபுல்லாக ஒரு தட்டு மாதிரி இருக்கும் ஃப்ளவர் பார்க்க. டே 50 நாங்கள் கார்பல் பிளான்ட்டை வாங்கி வச்சோம். இது வந்து CO2 போட்டதுனால வச்சோம். CO2 இல்லைன்னா இந்த பிளான்ட்ஸ் இருக்காது. அதுக்கப்புறமா ஆக்சிஜனுக்கும் ஒரு இது வாங்கி வச்சோம். நீங்கள் ரைட் சைடில் அதை பார்க்கலாம். இந்த கார்பல் பிளான்ட் நீங்கள் பாருங்கள், எங்கெங்கே நாங்கள் தள்ளி தான் ஒரு 6 குரூப் வச்சுருக்கோம். இது வந்து தானாக படர்ந்து இதாகிடும். நீங்கள் இதில் வந்து அந்த தாமரை பிளான்ட்டும் சரி, வாட்டர் ஸ்ப்ரைட்டும் சரி, எவ்வளோ அடர்த்தியாக வளர்ந்துருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். வாட்டர் ஸ்ப்ரைட் வந்து நாங்கள் 2 செடியாக தான் வச்சோம். அது வந்து அப்படியே இவ்வளோ பெருசாக படர்ந்து வளர்ந்துருச்சு. இது வந்து ஆல்கே வேஃபரை வந்து CMSம் நியான் டெட்ராவும் சாப்பிட்டுட்ருக்கு. இது ரெண்டுமே புதுசாக வச்சது. இதுதான் வாட்டர் ஸ்ப்ரைட் பிளான்ட்டு. ஃபுல்லாக அப்படியே அடர்த்தியாக பறந்துடுச்சு. இது வந்து இன்னும் மேலே டாப்பில் வந்து அப்படியே டேங்க் ஃபுல்லாக கவர் ஆகிடும். நீங்கள் வேணும்னா நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஃபில்டர் மேலேயும் ஒரு வாட்டர் இருந்தது. ஸோ அதுக்காக இந்த இது வச்சுருக்கோம், கோன் மாதிரி, ஷ்ரிம்ப் போயிடக்கூடாதுன்ட்டு. நீங்கள் இதில் வாட்டர் ஸ்ப்ரைட்டை படறதை பார்க்கலாம். இதில் வந்து ஃப்ளவரை ஃபுல்லாக க்ரோ ஆகிடுச்சு. நாங்கள் அந்த ஆல்மண்ட் லீஃப் வச்சுருந்த தண்ணியில் வந்து மஸ்கிட்டோ லார்வே ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நாங்கள் ஃபிஷ்ஷஸ் கொடுத்தோம், சாப்பிட்டுச்சு. டேங்க்கில் ரெட் கலர் ஆட் பண்ணோன்ட்டு இன்னொன்று ஒரு பிளான்ட் வாங்கி வச்சோம். ஸோ ட்ரிஃப்ட் வுட் இல்லாமல் எங்கள் டேங்க் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்காக தான் ட்ரிஃப்ட் வுட் வைக்கிறது ஒரு தனி அழகு சேர்க்கும். இதுதான் புதுசாக வச்ச அந்த பிளான்ட்டு. ட்ரிஃப்ட் வுட் வந்து எதுக்கு எடுத்தோன்னா கிறிஸ்மஸ் மாஸு கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கோம் இப்போ ட்ரிஃப்ட் வுட்டில். ஸோ அது கொஞ்சம் க்ரீன் கொடுக்கும், வெறும் ப்ரௌனாக இல்லாமல். கிறிஸ்மஸ் மாஸ் வந்து வளர்ந்தோன்னு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் அதை பார்க்கலாம் கொஞ்சம் நேரத்தில். திரும்ப ஒரு பேர் ரெட் செரி ஷ்ரிம்பும் அமானோ ஷ்ரிம்பும் வாங்கி விட்டோம். கார்பெட் பிளான்ட்டு வளர்ந்துருக்கதை நீங்கள் பார்க்கலாம். ஓரளவுக்கு ஹைட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சைட்லேயும் படர்ந்துருக்கு. இந்த அனுபியஸ் பிளான்ட் வந்து இவ்வளோ தான் ஹைட் இருக்கும், இதுக்கு மேலே வளராது. இந்த கிராஸ் வந்து CO2 இருந்ததுன்னா ரெட் ஆகும், அப்படி இல்லைனா ஃபுல்லாக க்ரீனாகவே இருக்கும். இப்போ நீங்கள் கிராஸ் வந்து கொஞ்சம் ரெட்டாக இருக்கிறது பார்க்கலாம், ஏன்னா நாங்கள் CO2 போட்டுட்டோம். நாங்கள் ட்ரிஃப்ட் வுட் வந்து ஸ்டோனில் கட்டிலாம் வைக்கலை, அப்படியே தான் வச்சுருக்கோம். இதுதான் அமானோ ஷ்ரிம்ப்பு. இது வந்து நார்மல் சைஸ் ஷ்ரிம்போட பெருசாக வளரும். அமானோவும் கோஸ்ட் ஷ்ரிம்பும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து வாங்கணும், மாற்றி வாங்கிடாதீங்க. அமானோ ஷ்ரிம்ப் வந்து ப்ரௌன் ஆல்கேவே சாப்பிட்டுட்ருக்கு. இந்த பிளான்ட்டு நல்லாவே வளர்ந்துருச்சு. ஆனால் இது வந்து ஆக்சுவலாக ஸ்டில் வாட்டரில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அக்வாரியமுக்கு செட் ஆகாது, ஏன்னா வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் இதில். ஸோ அதனால் கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் இதை எடுத்துட்டோம். ரெட் கலர் பிளான்ட்டு வந்து வைக்கிறப்போ இருந்ததோட CO2 எடுக்க அதோட கலர் வந்து ஒரிஜினல் கலருக்கு வந்துடுச்சு, ரெட் கலராக. இப்போ நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரைட் பார்க்கலாம் எவ்வளோ அளவுக்கு படர்ந்துருக்குன்ட்டு.
கிறிஸ்மஸ் மாஸ் வந்து நல்லாவே வளர்ந்துருச்சு டே 65ல. இது கிறிஸ்மஸ் மாஸ், இது தென்னை மரச்செடி. குட்டி ஷ்ரிம்ப் தென்னை மரச்செடியில் உட்காந்து சாப்பிட்டுருக்கு. ஸோ ஷ்ரிம்ப்லாம் வெளியே அவ்வளோவா வராது, அதுக்கு வந்து ஹைடிங் ஸ்பேஸ் இருந்ததுன்னா அதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஓட்டைக்குள்ளே தான் இது எப்போதுமே இருக்கும். 2 மாதத்தில் CO2 அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர்லாம் போட்டு எல்லா பிளான்ட்டும் ரொம்பவே நல்லா வளர்ந்துருச்சு. இதுதான் நான் பண்ண ஒரு பெரிய தப்பு. இது வந்து ரெட் செரி ராஸ்போரா. இது வந்து 450 ஆச்சு 5 பீசஸ்ஸு. ஸ்டாக் இல்லைன்ட்டு நான் இதை வாங்கினேன். அந்த டேங்க்கில் ஒரு மீன் செத்து கிடந்தது, அதை பார்த்தோம் நான் வாங்கினது என் தப்பு தான். இது வந்து இன்ஃபெக்டடாக வந்தது. ஸோ என்னோட 4 நியான் டெட்ராவும் இறந்துருச்சு. மிச்சது மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது. திரும்ப ஒரு பேரு ரெட் செரி ஷ்ரிம்பும் ப்ளூ ஷ்ரிம்பும் வாங்கி விட்டேன். இந்த தடவை ப்ளூ ஷ்ரிம்ப் வந்து எக்கோட கிடச்சிது. டே 73 எல்லா பிளான்ட்டும் ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சு. கிறிஸ்மஸ் மாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், வுட்டையே மறைச்சிருச்சு, அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. வாட்டர் ஸ்ப்ரைட்டும் ஆஃப் த டேங்கை கவர் பண்ணிடுச்சு. தென்னை மர செடியும் தென்னை மரம் சைஸுக்கு வளர்ந்துருச்சு. ஸோ பிளான்ட் டேங்க் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் முக்கியம். அது வந்து பார்த்துக்க டைம் இருக்கணும் உங்களுக்கு, இல்லைன்னா டேங்க் வந்து மோசமாயிடும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியா இருக்கும். இதனால தான் இதோட பேர் வந்து கிறிஸ்மஸ் மாஸ்ன்னு வந்திருக்கு. அமனோ ஷ்ரிம்ப் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வந்தது. நார்மலாக இதை வெளியவே பார்க்கவே முடியாது. டே 81 இது வந்து நான் ட்ரிம்மே பண்ணாமல் டேங்க்கு எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்க்குறதுக்காக அப்படியே விட்டது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே ஃபுல்லாக க்ரோ ஆகிடுச்சு. நான் கீழே வச்ச கார்பெட் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படர்ந்துருச்சு. வாட்டர் ஸ்ப்ரைட் பிளான்ட்டும் ஃபுல்லாக படர்ந்துருச்சு. எல்லா பிளான்ட்டும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் இதே கண்டிஷனில் டேங்கை வச்சுருந்தீங்கன்னா அப்படியே மெயின்டைன் ஆகும். CO2 கரெக்ட் டைமுக்கு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும். லைட்டு கரெக்டான டியூரேஷனுக்கு எப்போதுமே ஆன் பண்ணி வச்சுருக்கணும், இல்லைனா நிறைய ஆல்கே ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது இருக்குது. ஸோ பிளான்ட் டேங்க் வந்து ஈஸி கிடையாது. ஸோ நீங்கள் சின்ன டேங்க்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பண்ண தான் கற்றுக்க முடியும். நீங்களும் தாராளமாக வைக்கலாம். நான் CO2 டேங்க்லேருந்தே ஆரம்பிங்க, அப்போ தான் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அடுத்து நான் பீட்டா டேங்க் வைக்கலான் இருக்கேன். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் பீட்டா டேங்க் போகலாம். அடுத்து அதுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன், அதில் பார்ப்போம். பாய் பாய். सुखान भवतु।